இருக்கிறார்கள். இந்த சூழலில் அறிவியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி காட்டுத்தீ பற்றி எரியும் போது அவை மனிதனைப் போல உருவம் கொண்டு தெரிவதால் தான் அதை கொள்ளிவாய் பிசாசு என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குப்பைகள் மற்றும் உட்கள் அடைந்த இலைத்தழைகள் இருக்கும் இடத்தில் மீத்தேன் எனும் வெப்ப வாயுவின் உருவாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வாயு எளிதில் தீப்பற்றி எரியக்கூடியது. மண்ணுக்கு கீழே மீத்தேன் வாயு வெளியேற்றம் காரணமாக சதுப்பு நிலங்களில், கிராமங்களில் உள்ள வயல்களில் திடீரென தீப்பிழம்பு உருவாகும். அது வெப்ப காற்றின் மீது பட்ட உடனேயே எரியத் தொடங்கும். இதை தொலைவில் இருந்து பார்ப்பவர்கள் கொள்ளிவாய் பிசாசுகள் என்று தவறாக புரிந்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த கொள்ளிவாய் பிசாசுகள் பற்றிய அதிக அளவு செய்திகள் கிராமப்புறத்தில் காணப்படுகிறது. இப்போது உங்களுக்கு மிக நன்றாக புரிந்திருக்கும் கொள்ளிவாய் பிசாசுகள் என்பது எது என்று. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக உங்களது கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து விடுங்கள்.